கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்கள் இடத்தில் ஞானம் உண்டு. When pride comes, disgrace follows, but with humility comes wisdom. இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே, தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். ஆமென். இன்றைய தியான வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை எடுத்து காட்டுகிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இன்றைய தியான வசனம் மனிதனின் உள்ளத்தின் நிலையை பற்றி பேசுகிறது. ஒருவனின் வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவனுடைய மனப்பான்மையே. அகந்தை, தட் இஸ் பிரைட் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத குணமாகும். அது மனிதனை தேவனிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் விலக்குகிறது. ஆனால் தாழ்மை, தட் இஸ் ஹியூமிலிட்டி என்பது தேவனுடைய கிருபையை ஈர்க்கும் ஒரு பரிசுத்த குணமாகும். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும் என்று சாலமோன் ஞானி கூறுகிறார். அகந்தை மனிதனை எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை, நான் எல்லோரையும் விட சிறந்தவன் என்ற எண்ணத்திற்கு இட்டுச் செல்கிறது. இப்படிப்பட்ட மனப்பான்மை தவறான முடிவுகளையும் தோல்வியையும் இறுதியில் அவமானத்தையும் உண்டாக்குகிறது. இலச்சை என்பது அவமானம், வெட்கம், கூச்சம், இழிவான நிலை என்று பொருள்படும். அகந்தையின் விளைவு அவமானத்தில்தான் முடியும் என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. வேதாகமத்தில் சாத்தான் அகந்தையினால் விழுந்தான். பாபேல் கோபுரத்தை கட்டியவர்கள் அகந்தையால் சிதறடிக்கப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சார் அவனுடைய பெருமையால் இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் அவன் தேவனிடம் வருந்தி அறிக்கையிட்ட போது தேவன் அவனை மீண்டும் உயர்த்தி அரியணையில் அமரச் செய்தார். இதன் மூலம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதை அறிகிறோம். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்கள் இடத்தில் ஞானம் உண்டு என்று வசனம் தொடர்கிறது. உண்மையான ஞானம் புத்தக அறிவால் மட்டுமல்ல, தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் தாழ்மையான இருதயத்தினால் வருகிறது. தாழ்மை உள்ளவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். தவறுகளை ஒப்புக்கொள்வார்கள். திருத்திக் கொள்ள கொடுத்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்தி தேவனுடைய வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. கிறிஸ்துவே நமக்கு தாழ்மையின் உன்னத முன்மாதிரி. அவர் தேவனாக இருந்தும் தம்மை தாழ்த்தி சிலுவை மரணம் வரை கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்பதை பிலிப்பு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று நீதிமொழிகள் 16:18 வாசிக்கிறோம். அகந்தை ஆரம்பத்தில் வெற்றியைப் போல தோன்றினாலும் அதன் முடிவு அழிவாகும். தேவனை விட்டு விலகச் செய்யும் பெருமை இறுதியில் வீழ்ச்சியை தருகிறது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையை பெறுவதற்கான முக்கியமான வழி தாழ்மையாக இருப்பதே.
தன்னையே உயர்த்துகிறவன் தேவனுடைய எதிர்ப்பை சந்திப்பான். தன்னை தாழ்த்துகிறவன் தேவனுடைய கிருபையை அனுபவிப்பான். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று பேதுருவும் எச்சரிக்கையோடு அறிவுறுத்துவதை அவரது 1 நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய நேரத்தில் உயர்வு பெற விரும்பினால் அகந்தையை விட்டு அவரது கரத்தின் கீழ் தாழ்மையுடன் நடக்க வேண்டும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை பிலிப்பு 2:3 வாசிக்கிறோம். இயேசுவின் வாழ்க்கையே உண்மையான தாழ்மையின் மாதிரி. அவரை போல வாழும் பொழுது தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், அகந்தை மனிதனை வீழ்ச்சிக்கு அழைத்துச் செல்கிறது. அகந்தை தேவனை மறக்கச் செய்கிறது. நல்ல ஆலோசனையை நிராகரிக்கச் செய்கிறது. அகந்தையின் முடிவு அவமானமும் வீழ்ச்சியும். தாழ்மை தேவனுடைய ஞானத்தையும் கிருபையையும் பெற்று தருகிறது. தாழ்மையான இருதயம் கற்றுக்கொள்ளும் தேவனுடைய வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்ளும். கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் ஆகியவற்றை அனுபவிக்கும். எனவே கிறிஸ்துவின் தாழ்மையை பின்பற்றுவோம். இயேசு தம்மை தாழ்த்தினார், அதனால் தேவன் அவரை உயர்த்தினார். நாமும் தாழ்மையோடு நடந்தால் தேவன் தமது நேரத்தில் நம்மையும் உயர்த்துவார். சுருக்கமாக சொல்வதானால், அகந்தை மனிதனை கீழே தள்ளும். தாழ்மை மனிதனை தேவனுடைய கரங்களில் பாதுகாப்பாக நடத்தும். உலகம் தன்னை உயர்த்தி கொள்ள சொல்லலாம், ஆனால் வேதாகமும் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று போதிக்கிறது. ஆகவே தினமும் நம் இருதயத்தை ஆராய்வோம். எல்லா மகிமையையும் தேவனுக்கே கொடுப்போம். பிறரை மதித்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் இருப்போம். நம் வெற்றியை நம்முடைய திறமைக்கு அல்ல, தேவனுடைய கிருபைக்கு உரியதாக்குவோம். தாழ்மையை கிறிஸ்துவின் சுபாவமாக அணிந்து கொண்டு அகந்தைக்கு இடம் கொடுக்காமல் ஞானத்தோடும் கிருபையோடும் வாழ்வோம். Today's verse teaches that pride leads to shame, but humility brings wisdom. Pride makes people rely on themselves, reject God's guidance, and ultimately fall. Humility, on the other hand, opens the heart to God's grace, correction, and true wisdom. Jesus Christ is the perfect example of humility, as he humbled himself even to the point of death on the cross. As believers, we are called to reject pride, walk humbly with God, and give him all the glory. Those who humble themselves before the Lord will receive his grace, wisdom, and exaltation in his perfect time. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களில் மறைந்திருக்கும் அகந்தையை நீர் வெளிப்படுத்தி அதை நீக்கி விடும் ஆண்டவரே. எங்களுக்கு தாழ்மையான மனதையும் கற்றுக்கொள்ளும் ஆவியையும் உம்மை முழுமையாக சார்ந்திருக்கும் விசுவாசத்தையும் தாரும்.
இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையான சுபாவத்தை எங்களில் உருவாக்கும். எங்கள் வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளுக்கும் உமக்கே மகிமை செலுத்தும் இருதயத்தை தாரும். உம்முடைய கிருபை எங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் சாட்சியிலும் நிறைந்து காணப்படட்டும். எங்கள் வாழ்க்கை உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.